அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்துல வரணும்ட்டு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தா அப்பதான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பணம் சேர்க்கணும். வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. 24 மணி நேரமும் உழைப்பு எவனாவது உழைக்கிற உண்டா உலகத்துல? முடியாதுங்க. உழைச்சான செத்து போயிடுவான். இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். 8 மணி நேரம் நீ உழைக்கணும், 12 மணி நேரம் நீ தூங்கணும். தூங்கலைன்னா நீ மென்டல் ஆகிடுவ. மனிதனுக்கு தூக்கம்னு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாக மாறிடுவான். அப்போ மனிதன் மிதமாக இருக்கணும்னா அவனுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்தை இறைவன் தன்னை அறியாமையே, தனக்கு மனுஷனுக்கு தெரியாமையே வருது. உட்காந்துக்கிறான், எங்க தூக்கம் வருதுங்க பார்த்து, நீ என்ன வர வச்சுக்கின்னு தூக்கத்தை வாங்கி நான் வந்தேன், தானாகவே வருது. இயற்கை. அந்த இயற்கைன்னு இல்லைன்னா மனிதன் தரங்கட்டு போயிடுவான். ஆனால் அந்த தூக்கத்திலையும் இறைவனையை சுமக்கணும். அதுதான் ஆன்மீகம். அதான் அந்த மாதிரி இளைஞர்கள் ஏதாவது படிக்கணும். அந்த என்ன படிக்கணும்? எல்லாம் படிக்கலாங்க, எல்லாம் படிக்கலாம். 3 மணி நேரம் பேப்பர் படிப்பான், 3 மணி நேரம் டிவி பார்ப்பான். இவ்வளோ நேரத்தை வீணாக்கிறத 1 மணி நேரம் உனக்காக இந்த பாதையில் போகக்கூடாதா? 1 மணி நேரம் போ, 6 மணி நேரம் வேணாம். மீதி நேரம் ஒழி, உன் குடும்பத்துக்காக ஒழி, உன் வாழ்க்கையை உயர்த்திக்கோ, சந்தோஷம்தான். ஆனால் 24 மணி நேரம் மற்ற செயலெல்லாம் செய்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறது மூடத்தானம், முட்டாள்தானம். அதாங்கய்யா. அப்புறம் 2 குறளுங்கய்யா. குறள் 362. வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இது திருக்குறள்லயே இருக்குது. அதுதான் திருக்குறள்லயே இருக்குது. வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. வேணும் வேணாம் அப்படின்னு சொல்றவனுக்கு கடவுளுக்கு இது வேணும் இது வேணான்றது கிடையாது. அதனால அவனுக்கு துன்பமே இல்லை. அப்படி வேண்டும் வேண்டாமை இல்லாதவன் அடி நீ சேர்ந்துட்டீன்னா உனக்கும் துன்பம் கிடையாது. உலகத்தில் உனக்கு இது வேணும் கிடைக்கல, துன்பப்படுற. ஆனால் இது வேணும் வேணான்றத நிலை போயிடுச்சுன்னா உனக்கு ஏது துன்பம்? ஒரு அழகான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துருந்தேன். ஆனால் அசிங்கமான மனைவி கிடைச்சிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக துன்பம் தானே, வெளியவும் சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை. அதனால் அந்த வேண்டும் வேண்டாமை இல்லா நடி சேர்றதுக்கு வழி தேடிக்கணும். அதாங்க கடைசி கேள்விங்கய்யா. ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வான நனைய துடைத்து. அதாவது ஐயம் தெளிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் இல்லாம ஐயம்னா கடவுள்ன்றது எது? எத்தனை கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கடவுள், முஸ்லீம் மதத்தில் ஒரு கடவுள், இந்து மதத்தில் பல கடவுள், புத்த மதத்தில் இருக்குது, ஜெயின மதத்தில். இதில் எது கடவுள் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். இது எதுவுமே கடவுள் கிடையாது, இதெல்லாம் மத வழிபாடு. கடவுள் என்றது பிறப்பு இறப்பு இல்லாததான் கடவுள். பிறந்தவன் மகான், பிறந்தவன் மனுஷன். இப்போ இயேசு பிறந்தாருன்னா ஒரு மகான், கடவுள் கிடையாது. அவரே சொல்றாரு, அதை என்னை கடவுள்னு சொல்லுபவன் ஒரு முட்டாள் என்றார் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாரு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு மரணம் வந்தது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது எதை சொன்னார் அவருன்னு சிந்திக்கிறது இல்லை. எந்த பாதிரியாரும் எந்த கிறிஸ்துவனும் சிந்திக்கிறது இல்லை. உன் மூச்சு வெளியே போனால் பாவம், உனக்கு மரணம் வந்துடும். உன் மூச்சு உனக்கு உள்ள அடங்கினா உன் வாழ்க்கை வாழ்ந்துடும். அதனால இந்த மூச்சு வெளியே போனால் அது பாவண்டான்னாரு அவர். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஊராம் மட்டும் வீட்டு கதவுங்களெல்லாம் தட்டிங்கிறானுங்க, இவங்க வீட்டு கதவை தட்டுறானா. இப்படி எல்லா மகான்களும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிறான். மனுஷனுக்கு புரியல. அதனால இவன் கண்டபடி தெரிஞ்சுக்கிறான், காட்டு மிராண்டி மாதிரி. கேட்டா என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்றான். இத்தனை மதங்களுக்கு இத்தனை பேர் கடவுள்ன்ற. எது கடவுள்? கடவுள் இருக்குதுன்னு 10 நாள் உன்னை போட்டு ஒரு ரூம்ல பூட்டு, கடவுள் இல்லடா சோறு தாண்டா கடவுள்னு ஒருத்தனை பூட்டு, 10ஆவது நாள் கதவை தோற கடவுள் இருக்குது நீ செத்து போயிருப்பான். அவன் ஏந்து கிழங்கு மாதிரி வெளியே வருவான். அப்ப அவனை காப்பாத்துறது எது? அன்னம் தான், ஆகாரம் தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே கடவுள் தெரியுமா? அதுக்கு கடவுளை கும்பிடுதாது? கடவுள் காப்பாத்துறாரா? தாய் பால் தான் காப்பாத்துது. அதனால பட்டினத்தார் அழகா சொன்னாரு, முதற் சங்கு அமுது ஊட்டம்னாரு. குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டா, பால் கிடையாது, அமுது ஊட்டும். இடைச்சங்கு நல் விலங்கு போட்டும். தாலி கட்டினீன்னா அப்போ ஒரு பாலம் பழம் கொடுப்பாங்க, உனக்கு விலங்கு போட்டுனடா நீ என்றாரு.
கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊடுமே. கடைசியில் ஒரு பால் ஊற்றுவாங்க, அண்ணன் வந்துக்கிறார், தம்பி வந்துக்கிறார், தங்கச்சி வந்துக்குதுன்னு. அப்போ இப்போ பிழைக்குமா போகுமான்னு தெரியாதுன்றாரு. அதனால பால் உணவு இதுதான் கடவுள், மீதெல்லாம் கற்பனை தான். போ. என் பேர் கமலாட்சி, நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். ஐயா ஒரே ஒரு கேள்வி. கேளுங்கம்மா, தெரிஞ்சா சொல்ல போகிறோம். வேற ஐயா சக்தி ஒலியாகவும் சிவம் ஓசையாகவும் நம்ம உடம்புல இருக்குன்னு இருக்காரு. அதேதான் வெட்ட வெளியிலையும் இருக்கு. இப்ப நம்ம பாடத்துல நம்ம உட்கார்ந்து அது ரெண்டுத்தையும் உணர்ந்து அங்க இருக்கிறத நம்ம உடம்போட சேர்த்தா நம்ம இறைவனோட சேரலாம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு விளக்கம் தேவை இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? வெட்ட வெளியில சக்தி சக்தி ஒலியா இருக்காரு, சிவம் ஓசையா இருக்காரு. இப்போ இது உடல்ல சிறிய அளவுல இருக்கு, அங்க பிரபஞ்சத்துல பெரிய அளவுல இருக்கு. கடவுளுக்கும் அதுதான் சொல்றாரு, பெரிய சக்தியா இருக்குது ஒலி ஓசை பிரபஞ்சத்துல, நம்ம உடம்புல சின்னதா இருக்கு. அப்ப இது அதனோட இணைக்கணும்ன்றாருல்ல, அது விளக்கம் வேணும். புரியுது ஓரளவுக்கு, இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்பாள் சக்தியா விந்துவா இருக்கிறாங்க, சிவன் நாதமா இருக்கிறாங்க. வள்ளலார் சொல்றாரு, வள்ளலாருக்கு எல்லாமே தெரியும். அவரு இந்த காலத்தில், இந்த கலிகாலத்தில் வந்த மிகப்பெரிய வள்ளல் மகான், மிகப்பெரிய ஞானி. மரணமில்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்நாள்லாம் அர்ப்பணிச்ச மிகப்பெரிய மகான். அவருக்கு எல்லாமே தெரியும். விந்து நாதம், நாதம் இறைவன்றவன் நாதமாக தான் இருக்கிறான், ஒலியா இல்லை, சத்தமாக இருக்கிறான். ஆனால் மக்களுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாதத்தை பற்றி அவர் பேசலை. அருட்பெருஞ்சோதி ஒன்றே ஆண்டவன் ஏன் சொன்னார்? அவருக்கு தான் தெரியுமா எல்லாமே. ஜோதின்றது அம்பாளாகவும் நாதம்ன்றது சிவனாகவும் இருக்கிறான்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா உண்மையும் ஈஸியாக புரிஞ்சிடாது, எல்லாரும் உணரவும் முடியாது. ஆனால் அதனால் என்ன பண்ண, நாதத்தை எல்லாரும் உணர வைக்க முடியாதுன்றதுனால ஜோதியை காட்டுறாரு. அப்போ ஜோதின்றது ஒரு அடையாளம், எல்லாரையும் ஒரே அடையாளத்தில் கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு அவர் கீழ்நிலைக்கு இறங்கி மக்களுக்காக சொன்ன வடிவம் தான் இந்த அருட்பெருஞ்சோதியோட வடிவம். இது அம்பாளோட வடிவம். இது எப்படி நமக்குள்ளே இருக்குது? இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விந்துவாகவும் சுரோனிதமாகவும் இது இருக்குது. அங்கே நியூட்ரல்னால் இங்கே பேசுனா அங்கே நியூட்ரலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒன்று சேரணும். எங்கே ஒன்று சேரணும்? இது வெளியே பிரபஞ்சத்தில் இருக்குது சாமி. ஆமாம் இருக்குது. அந்த வெளியே இருக்கிற அந்த சவுண்டு இந்த உலகத்தை இயக்கிறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஊன் உடலுக்குள்ளே இந்த உயிர் எங்கனமே, அதுக்கு எங்கே சாமி வச்சுக்கிறான்? பிரபஞ்சத்தில் இருக்குதானா? பிரபஞ்சத்தில் இல்லை, எல்லாம் இந்த மலைக்குள்ள இருக்குது. எல்லாமே அதனுடைய மினியேச்சர் வடிவம் இந்த தலைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதனால தான் ஐயா சொல்லுவார், தலையை சுத்த தெரியாதவங்களாம் மலையை சுற்றியும் காலம் ஓட்ட வேண்டியது தான். தலையை யாருக்கு சுத்த தெரிஞ்சதோ அவங்க மலையை சுற்ற வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா மலையை எதுவாக நினச்சி சுற்றுறானோ அதே சக்தி, அதே சிவம் தன்னுடைய தலைக்குள்ள உள்ள கருவாக உக்காந்துக்குது. அதுக்கு பேர் என்னது? வேகா தலை. அந்த வேகா தலையாக இறைவன் உக்காந்துக்கிறான். உன்னுடைய ஆன்மா அங்கே தான் இருக்குது. அதை நீ எப்படிப்பா கொண்டு போவ? எதை கொண்டு நீ அதை அடைவ அப்படின்னா, பெரியவங்க மகான்கள் சொல்கிறாங்க, இந்த மூச்சு தினம் தினம் செத்து பிறகுதுப்பா. இந்த மூச்சு வெளியே போன மூச்சு, செத்து போன மூச்சு, உள்ளே வர மூச்சு, வாழ்ந்த மூச்சு. ஆனால் இறைவனை போய் பார்க்கணும்னா இந்த சாகக்கூடிய மூச்சு உதவாதுப்பா. சாகக்கூடிய மூச்சு இந்த ரெண்டு நாசி துவாரம் வழியாக போகக்கூடிய அந்த மூச்சு சாகக்கூடிய மூச்சு. ஆனால் இந்த சாகக்கூடிய மூச்சை சாகா காலாக மாற்றணும். ஏன்னா அதுதான் வேகா தலைக்கு கொண்டு போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஓடிட்டு இருக்க இந்த மூச்சை சுழுமுனை வழியாக மேலே கொண்டு போய் சேர்த்தால் அது போகக்கூடிய இடம், அந்த மூச்சுக்கு பேர் சாகா கால். அந்த சாகா கால் அதால் மட்டும்தான் வேகா தலை என்னன்றதை பார்க்க முடியும். அது இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கவும் முடியும். புரியுதுங்களா? இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நமக்குள்ளே இறைவன் வச்சுருக்கான். எந்த வடிவில் வச்சுருக்கான்னா, இந்த மூச்சின்ற ஒரு வடிவத்தை ஒரு பொருளை பிடிச்சால் மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போது சக்தி, சிவன் எல்லாம் எங்கே இருக்கிறான்னா நம்மளுக்குள்ள
இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறான், என் ஜான் வடிவத்தில் இருக்கிறான். அதை கொண்டு போகக்கூடிய வழி தெரிஞ்சு நாம் கரெக்டாக பயணம் போனோம்னா அங்கே போய் சேர்ந்துடலாம். இது வெளியே ஒன்றுமே இல்லை. பிரபஞ்சன்றதும் வெட்ட வெளின்றதும் இல்லை, அல்லும் பகலும் இருளும் ஒளியும் இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்னா எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்க, அது நம்ம உணர்ந்து சூக்ஷ்மமாக தான் உணர முடியும். அதே தான். இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த மினியேச்சர் வடிவம் தான் இந்த உடல், இந்த தலை. அப்போ கீழன்றது மண் தத்துவம், மேலே இருக்கிறது ஆகாய தத்துவம். இதுக்குள்ளே இந்த உயிரானது இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மண்ணுன்ற இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற இந்த உடலை விட்டுட்டு இந்த விண்ணுன்ற உடலுக்குள்ளே இந்த மூச்சை செலுத்த நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால் அந்த உண்மையெல்லாம் உணர முடியும். அதுக்காக தான் இந்த பாடங்கள் எல்லாம். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் மனசை அடக்கணும் அப்படின்றோம், மனசை அடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க முதல் பாடத்துலேயே அடங்கும், ஒரு சில பேருக்கு 4-5 பாடம் அடங்குன்றாங்க. எல்லா பாடம் வாங்கினவங்களுக்கு கூட மனசு அடங்க மாட்டேங்குது. நாங்கள் பார்க்குறோம்ல, அதை வச்சு சொல்கிறோம். ஆமாம், அது ஏங்க ஐயா அந்த மாதிரி? அதாவது நானும் ஆடுறேன்னு சில பேர் ஆடுற மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க யாருக்குமே மனது அடங்காது. இப்போ மூச்சை வந்து சீராக ஏற்றி இறக்குப்பா, ஆமாம் சாமி உள்ளுக்குள்ளே தான் ஓட்டுறேன், கரெக்டாக ஓட்டுறேன் சாமி. ஆனால் அது இந்த நேரத்துக்கு இப்படி தான் ஓடணும், இப்படி தான் வரணும், இந்த டைமிங் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இல்லாத ஓட்டணும். ஏறுற மூச்சுக்கும் இறங்குற மூச்சுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஓட்டி பழகினால் மட்டும்தான் இந்த மனமே நிற்கும். மனம்ன்றது மாயையோட மிகப்பெரிய சக்தி, மாயையோட மிகப்பெரிய வடிவம் நமக்குள்ளே இறைவன் அசால்ட்டாக கொடுத்துட்டான். இதை வச்சு எப்படின்னா நீ போச்சுக்கோ இல்லை சாவுன்னு கொடுத்துட்டான். அது ஒரு செல்வம் தான், வாடலாம் வாடாமல் கூட போகலாம். அந்த மாயையோட சக்தி எப்பவுமே உலகத்தை பார்த்துன்னு இருக்கும், தன்னை வெளியே தான் தேட வைக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு நாளும் தேட வைக்காது. அப்படிப்பட்ட மாயை வடிவத்தை என்னை நோக்கி திருப்பணும், என் மூச்சை கவனிக்கணும்னா எனக்குள்ள மூச்சு ஒரே சீராக ஓடணும். நானும் ஓட்டுறன்ற மூச்சையால் ஒன்றும் பண்ணி பார்க்கவே முடியாது, சீராக ஓடணும். அதுதான் முதல்ல சொன்னது, ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு. ஏன்பா காற்றை பூச்சா போதும்னு சொல்லாமல் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கணக்கை வச்சாங்களா? எதுக்கு வச்சாங்க? அப்போ நானும் பண்ணுறேன்னு மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால எந்த பலனும் இல்லை. அந்த கணக்கு, இந்த மூச்சு எனக்குள்ளே இப்படி தான் ஓடணும், இப்படி தான் இறங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த நாலேஜோடு நான் பண்ணும்போது மட்டும்தான் என் மனம் என்ன நினைக்கும், ஓஹோ எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஒரே லயமாக ஓடுது, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் என் மூச்சு எனக்குள்ளே ஓடும்போது அது கவனிக்கும். எதை விட்டுட்டு இந்த உலகம்ன்ற மாயை பொருளை தூக்கி போட்டுட்டு, இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அழகாக நடக்குது, ரொம்ப லயமாக நடக்குதுன்னு அது திரும்புகிற மாதிரி நான் கணக்காக பாடம் பண்ணால் அப்போ இந்த உலகத்தை விட்டுட்டு என் மனம் எனக்குள்ளே ஓடும். இந்த உண்மை தெரியாத பாடம் பண்ணுற வரைக்கும் எத்தனை பாடம் வாங்கினாலும் என் மனம் அங்காடி நாய் போல் தெரிஞ்சுக்கினே இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை, முடிவே கிடையாது. மனம்ன்றது எனக்குள்ளே ஒடுங்கினாதான். மனத்தை இழுத்து கட்டக்கூடிய கயிறு எனக்குள்ளே கிடைச்சா மட்டும்தான். மனம்ன்றது மோசமான ஒரு மாடு, அதுக்கு கொம்பு இருக்குது எல்லாம் இருக்குது, அதை கட்டணும்னா மூக்கணாங்கயிறு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த மூச்சு கயிறு முக்கியம். கணக்கறிந்து அந்த மூச்சு கயிறை மனசை போட்டு கட்டினால் அது காலடியில் கிடக்கும், இல்லைன்னு சொன்னால் அது காலடியில் நம்ம கிடப்போம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. நெஞ்சுரத்தைத்தா வரத்தைத்தா நல்லறத்தைத்தா திறத்தைத்தா நெஞ்சுரத்தை
மனதைத்தா ஆனந்தாயம் ஆனந்தா